நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் வந்து எவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. டெய்லி நம்ம அன்றாட தேவைகளுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திகிட்டே இருக்கோம். குறிப்பாக வந்து ஒரு கடைக்கு போனோம்னா பையை கொண்டு போக மாட்டோம், பிளாஸ்டிக்கில் தான் வாங்கிட்டு வருவோம். இதனால் ஏற்படக்கூடிய பல விஷயங்கள் கண்கூட தெரிந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக்கோட ரெசிடியூ, அதாவது பிளாஸ்டிக்கோட தடம் சொல்லலாம். அதை வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அது 2 முக்கியமான ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாமே. அதில் முதல்ல என்னது அப்படின்னா, நம்ம தாவரங்கள் செய்யக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் இதை வந்து அது பெரிய அளவில் பாதிக்குது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸால் குளோரோஃபில்ங்கிற அந்த ஒரு பொருள் வந்து தாவரங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்குது. இதனால் தாவரங்களால் சரியான முறையில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல. ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது வந்து தாவரங்களுக்கு ஒரு உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு முறை. அதை பண்ணி தான் வந்து தாவரங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பல வருடங்களாக பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி அதிலிருந்து உருவான சின்ன நேனோ பார்ட்டிகல்ஸ் தான் இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ஏற்படுத்துகிற விளைவுகள் வந்து தாவரங்களும் நிற்கிறது இல்லை, மனிதர்களுக்கும் ஏற்படுது. மனிதர்களோட ஸ்பேம் கவுண்ட்டை இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ரொம்பவே பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கால் தான் மனிதர்களுக்கு ஸ்பேம் கவுண்ட் கம்மியாகுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால்லையுமே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்கிறது காலப்போக்கில் மனிதர்களுக்குள்ளே ஊடுருவிருச்சு. இது வந்து நம்மளோட உடலுக்குள்ளேயும் ரத்தத்துக்குள்ளேயும் கலந்துருச்சு. இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கை நம்ம கம்ப்ளீட்டாக கைவிடணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப டீப்பான இடம் மரியானா ட்ரென்ச். அதில் எந்த ஒரு உயிரினங்களும் வாழ்கிறது கிடையாது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான உயிரினங்கள் தான் வாழுது. ஆனால் அங்கேயுமே வந்து பிளாஸ்டிக் இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம அன்றாட தேவைகளுக்கு பிளாஸ்டிக்கு பயன்பாட்டை குறைச்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். காரணம் பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்கை மாறி நமக்குள்ளே கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தாவரங்களையும் சரி மனிதர்களும் சரி அடுத்த தலைமுறையை பாதிக்குது.